வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய மலைநாட்டை பாதுகாக்க புதிய சட்டம், ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. கசிந்த காணொளி, பிரபல பாடசாலை மாணவனுடன் 3 ஆசிரியர்களுக்கு என்ன உறவு, அறிக்கை கோரும் கல்வி அமைச்சு. வேகமாக வந்த தொடருந்து, பெண்ணொருவரின் விபரீத செயல், அதிர்ச்சி அளிக்கும் காணொளி. நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாக முடியாது, சிரந்தி ராஜபக்ச. இலங்கை வான்பரப்பில் தோன்றிய மர்ம பொருள், வெளியான தகவல். புதிய 2000 ரூபாய் நாணயத்தாளால் ஏற்பட்டுள்ள சிக்கல். கருங்கல் பேழையால் சிக்கிய 3 பிரபல ஹோட்டலில் போலீசாரின் அதிரடி. குளவிக்கொட்டுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழப்பு, 5 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. அஸ்வெஸ்ம பயனாளிகளுக்கு மகிழ்ச்சியான தகவல், வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் பணம். அரச வைத்தியசாலையில் பரிசோதனை குழாய் கருவூட்டல். யாழில் இராணுவ வாகனம் காருடன் நேருக்கு நேர் மோதி விபத்து. ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் போராட்டம், எரிக்கப்பட்ட சவப்பெட்டி. 5 கிராமுக்கு மேல் போதைப்பொருள் வைத்திருந்தால் மரண தண்டனை. கணவனை கொலை செய்துவிட்டு சினிமா பாணியில் நாடகமாடிய மனைவி, நடந்ததென்ன? நிவாரணத்திலும் பாராபட்சமா, ஐநா பிரதியிடம் முறைப்பாடு. 25 பில்லியன் ஒதுக்கீட்டில் வறுமை ஒழிப்பு திட்டம். கொழும்பு பிரபல பாடசாலையின் மோசமான காணொளி, பிரதமர் ஹரணிக்கு எதிராக திசை திருப்பும் சூழ்ச்சியா, வெளியான தகவல். மத்திய மலைநாட்டை பாதுகாத்து முன்னேற்றுவதற்கான புதிய சட்டம் மற்றும் அதிகார சபை நிறுவப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கம்பளை, தொரகல, பீகோக்கில் குடியிருப்பின் ஸ்ரீ போதிருக்காராம விகாரையில் மதஸ்தலங்கள் புனரமைப்புக்கு தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அனர்த்தத்தை தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட மத, கலாச்சார மற்றும் தொல்பொருள் ஸ்தலங்கள் சேதமடைந்தன. அந்த இடங்களில் தேவையான புனரமைப்பு பணிகளை உடனடியாக ஆரம்பித்து அவற்றை மீள கட்டியெழுப்புவதற்கான அனைத்து பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கிராமப்புறத்தின் வறுமையை ஒழிப்பதற்கும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் அரசாங்கம் தற்போது அதிக பணிகள் மேற்கொண்டு வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை 1ஆம் தரத்திற்கான புதிய கல்வி மறுசீரமைப்புகள் எதிர்வரும் 29ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வரலாற்றில் முதன்முறையாக எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் 1750 ரூபாய் நாளாந்த வேதனத்தை பெறுவார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வவுனியா தாண்டிக்குளம் பகுதியில் நேற்றைய தினம் தொடர்ந்து வரும் நேரத்தில் கடவையை கடந்த பெண்ணொருவர் தொடர்பான காணொளி ஒன்று வெளியாகியுள்ளது. கடவையை கடக்க முற்பட்ட குறித்த பெண் தற்போது படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து கடவையில் சமிக்ஞைகள் இருந்த போதிலும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த குறித்த பெண் திடீரென கடவையை கடக்க முயன்றுள்ளார். அந்த பெண் கடவையை கடக்கும் பொழுது தொடர்ந்து அருகில் வந்துவிட மயிரிழையில் உயிர் தப்பியுள்ளார். மோட்டார் சைக்கிளின் ஒரு பகுதி தொடர்ந்தில் மோதியதுடன் அதனை செலுத்திய பெண் தூக்கி வீசப்பட்டுள்ளார். இதனால் படுகாயமடைந்த பெண் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு குறித்த மோட்டார் சைக்கிளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பில் அமைந்துள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் மாணவருக்கும் 3 பெண் ஆசிரியர்களுக்கும் இடையிலான நெருங்கிய உறவு மற்றும் சமூக ஊடகங்களில் பரவி வரும் அது தொடர்பான காணொளிகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவேவா பாடசாலையின் அதிபருக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் தற்போது பகிரப்படும் காணொளிகளை கல்வி அமைச்சு கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை அதிபரின் அறிக்கையின் அடிப்படையில் விசாரணைகள் முடிந்த பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மேலும் அறிக்கை கிடைக்கும் வரை சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகள் உட்பட எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதென்றும் அவர் எடுத்துரைத்துள்ளார். தற்போது குறித்த மாணவர், சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஒரு மாணவரின் பெற்றோர் சம்பந்தப்பட்ட பல காணொளிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இது இவ்வாறு இருக்க, கொழும்பின் பிரபல பாடசாலை மாணவர் ஒருவர் மற்றும் ஆசிரியர்களின் மோசமான செயற்பாடுகள் தொடர்பான காணொளி பிரதமர் ஹரணி அமரசூரியவை இலக்கு வைத்து வெளியிடப்பட்டு தவறான ஒரு கருத்து உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தற்போது சமூகத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. குறித்த பாடசாலையின் சிரேஷ்ட மாணவ தலைவர் ஒருவர் மற்றும் 4 ஆசிரியர்கள் தொடர்பில் பகிரப்பட்டு வரும் செய்திகள் மற்றும் காணொளிகள் சுமார் 1.5 வருடங்களுக்கு முன்னர் நடந்த சம்பவம் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய கடந்த தினங்களில் குறித்த பாடசாலைக்கு சென்றிருந்தார். இவ்வாறு பிரதமர் சென்ற தினத்திலேயே இந்த காணொளி பகிரப்பட்டுள்ளது. இதேவேளை இதன் பின்னணியில் அரசியல் அரங்கில் பல விவாதங்கள் எழுந்திருந்தன. இந்த சம்பவத்திற்கு முன்னதாக புதிய கல்வி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த மறுசீரமைப்பில் 6ஆம் தர பாடத்திட்டத்தில் காணப்பட்ட சர்ச்சைக்கு
சர்ச்சைக்குரிய ஒரு விடயம் தொடர்பில் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சர்ச்சை கல்வி மறுசீரமைப்பை எதிர்வரும் ஆண்டிற்கு ஒத்திவைக்கும் அளவிற்கு பல பின்விளைவுகளை ஏற்படுத்தியிருந்தது. இதேவேளை நாட்டின் பிரதமரும் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய மீது பல விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருந்தன. இவ்வாறான பின்னணியில் இந்த காணொலி வெளியாகியுள்ளமையும் தற்போதைய அரசாங்கத்திற்கும் பிரதமருக்கும் எதிராக மீண்டும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. தனிப்பட்ட காரணங்களினால் நேற்றைய தினம் போலீஸ் நீதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாக முடியாதென சிரந்தி ராஜபக்ச அறிவித்துள்ளார். இதற்கமைய அங்கு முன்னிலையாவதற்கு அவர் 2 வார கால அவகாசம் கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாரியாரான சிரந்தி ராஜபக்சவிடம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக நேற்று காலை 9 மணிக்கு போலீஸ் நீதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் சிறிலிய எனும் பெயரில் முன்னெடுக்கப்பட்ட கணக்கின் நிதி முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகளுக்காகவே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டதாக போலீஸ் நீதி குற்றப்புலனாய்வு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறையின் தலைவரும் ஆதர்சி கிளார்க் நவீன தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைவருமான பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்களை காட்டுவதாக கூறப்படும் காணொளிகள் தொடர்ந்து தனக்கும் இலங்கையில் உள்ள தொடர்புடைய அறிவியல் நிறுவனங்களுக்கும் சமர்ப்பிக்கப்படுவதாக கூறியுள்ளார். இரணவிளவில் ரால் பண்ணையில் வேலை பார்க்கும் ஒருவரை ஒரு அடையாளம் தெரியாத பறக்கும் பொருள் பின்தொடர்வதை காட்டும் ஒரு காணொளி சமூக ஊடகங்களில் பரவி வருவதற்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அந்த காணொளிகளின்படி கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை இரணவிளவில் உள்ள வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா பரிமாற்ற மையத்திற்கு அருகில் ஒரு அடையாளம் தெரியாத பறக்கும் பொருள் காணப்பட்டுள்ளது. குறித்த மையத்திலிருந்து வடமேற்கே சுமார் 500 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு ரால் பண்ணையை நடத்தும் ஒரு நபர் அதிகாலை 3 மணியளவில் இதனை கண்டதாகவும் கூறப்படுகிறது. முதலில் வானத்தில் ஒரு ஒளிரும் ஒளியை கவனித்ததாகவும் அதன் பின் ஒரு ஒளிரும் விளக்கை பயன்படுத்தி சமிக்ஞை செய்ய முயன்றதாகவும் அவர் கூறியுள்ளார். சுமார் 15 நிமிடங்களுக்கு பிறகு வெளிச்சம் என் திசையை நோக்கி நகர தொடங்கியதென்றும் அது ஏதோ ஒரு கப்பல் போல் இருந்தது, ஆனால் அதன் வடிவம் தெளிவாக தெரியவில்லை. இந்நிலையில் குறித்த பண்ணையில் இருந்த மற்றொரு நபரை எச்சரித்து அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் அவர் கூறியுள்ளார். புதிதாக வெளியிடப்பட்ட 2000 ரூபாய் நாணயத்தால் சில வங்கிகளில் தானியங்கி இயந்திரங்களால் நிராகரிக்கப்படுவதால் தாம் சிக்கலை எதிர்நோக்குவதாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள ஹெட்டன் பகுதியில் சில அரச மற்றும் தனியார் வங்கிகளின் தானியங்கி இயந்திரங்களில் புதிய 2000 ரூபாய் நாணயத்தாளை செலுத்தும் போது அந்த நாணயத்தாள்களை இயந்திரம் ஏற்க மறுப்பதாக பலரும் வருத்தம் தெரிவித்துள்ளனர். மேலும் சில தனியார் நிதி நிறுவனங்களில் பணத்தை வைப்பு செய்யும் போது பணம் எண்ணும் இயந்திரங்களில் குறித்த தாள் நிராகரிக்கப்படும் சம்பவங்களும் பதிவாவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் பொது மற்றும் தனியார் வங்கி ஊழியர்கள் கூறுகையில் பணம் எடுக்கும் மற்றும் வரவு வைக்கும் இயந்திரங்கள் மற்றும் பணத்தை எண்ணும் இயந்திரங்களில் புதிய 2000 ரூபாய் தாள்கள் குறித்து புதுப்பிக்க தவறியதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். புதையலில் இருந்து எடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் என சந்தேகிக்கப்படும் செதுக்கல் வேலைப்பாடுகளுடன் கூடிய கருங்கல்லாலான 3 பேழைகளுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்கிச பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட 3 பேழைகளையும் மொரட்டுவையில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் வைத்து 15 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய திட்டமிட்டிருந்த வேளையில் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த பேழைக்குள் அதிக பெறுமதி வாய்ந்த எண்ணெய் போன்ற திரவம் ஒன்று உள்ளதாகவும் அவை பல்வேறு வைத்திய முறைகளுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கம்பஹா கனேமுல்ல பகுதியில் தொழிலதிபர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அவரது மனைவி ராகம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 60 வயதுடைய தொழிலதிபர் சுசந்த தம்மிகே என்பவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடந்த சனிக்கிழமை அவரது மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். ஆரம்பத்தில் தனது தந்தை மேல் மாடியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்ததாக தொழிலதிபரின் மகள் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய போலீசார் விசாரணையை தொடங்கியிருந்தனர். எனினும் தொழிலதிபரின் மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து வெளிசறை நீதவானின் உத்தரவின் பேரில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் தற்கொலை அல்லது விபத்து என்பது உறுதி செய்யப்பட்டது. அதற்கமைய ராகம குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட மேலதிக விசாரணையில் சம்பவ தினத்தன்று இரவு தம்பதியினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டமை தெரிய வந்துள்ளது. முரண்பாட்டின் போது ஆத்திரமடைந்த மனைவி தனது கணவரை தாக்கியுள்ளார். பின்னர் தான் அணிந்திருந்த புடவையால் கணவரின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். இக்கொலையை விபத்து என திசை திருப்புவதற்காக உயிரிழந்த கணவரின் உடலை வீட்டின் மேன்மாடியிலிருந்து கீழே தள்ளிவிட்டு நாடகமாடியுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் தீவிர விசாரணையில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்ட 53 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு காரணமாக இந்த படுகொலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
முல்லைத்தீவு மாங்குளத்தில் குளவி கொட்டியதில் அரசு உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் 5 பாடசாலை மாணவர்கள் குளவி கொட்டிற்கு இலக்கான நிலையில் மாங்குளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மாங்குளம் பகுதியில் நேற்று பிற்பகல் பாடசாலை மாணவர்கள் அரச உத்தியோகத்தர் ஒருவர் வீதியால் வந்து கொண்டிருந்த போது பழைய கொலனி பகுதியில் குளவி கொட்டிற்கு இலக்காகியுள்ளனர். இதில் துணுக்காய் கல்வி வலயத்தில் பணியாற்றும் அரச உத்தியோகத்தர் ஆண்டனி ஜோர்ஜ் என்பவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். அஸ்வெஸ்ம நலன்புரி திட்டத்தின் 1ஆம் மற்றும் 2ஆம் கட்டங்களின் கீழ் தகுதி பெற்றுள்ள பயனாளிகளுக்கான ஜனவரி மாத கொடுப்பனவும் முதியோர் கொடுப்பனவுகளும் இன்றைய தினம் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி அஸ்வெஸ்ம 1ஆம் கட்டத்தின் கீழ் 14,15,584 பயனாளி குடும்பங்களுக்கு நிதி விநியோகிக்கப்பட்டு அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அஸ்வெஸ்ம 1ஆம் கட்டத்தின் கீழான ஜனவரி மாத முதியோர் கொடுப்பனவாக 6,18,440 பயனாளிகளுக்கு நிதி விநியோகிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அஸ்வெஸ்ம 2ஆம் கட்டத்தின் ஜனவரி மாத கொடுப்பனவாக 2,48,454 பயனாளி குடும்பங்களுக்கும் மேலும் அஸ்வெஸ்ம 2ஆம் கட்டத்தின் கீழான ஜனவரி மாதம் முதியோர் கொடுப்பனவாக 68,183 பயனாளிகளுக்கும் நிதி விநியோகிக்கப்பட்டு அவர்களின் அஸ்வெஸ்ம கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் ராணுவ வாகனமும் கார் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தானது நேற்றைய தினம் யாழ்ப்பாண நகர் பகுதியை அண்மித்த மடத்தடி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் எவருக்கும் பாரிய காயங்கள் ஏற்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் விபத்து தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தமது சேவையை நிரந்தரமாக்குமாறு கோரி ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் குழு ஒன்று ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் ஆரம்பித்துள்ள சத்தியாகிரக போராட்டத்தின் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டிருந்தது. நேற்று காலை அவர்கள் நீதியின் மரணம் என குறிப்பிட்டு சவப்பெட்டியொன்றையும் எரித்துள்ளனர். உண்ணாவிரத போராட்டத்தினால் நடைபாதை தடைப்படுவதாக போலீசார் தெரிவித்ததை அடுத்து போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் தர்க்க நிலை ஏற்பட்டிருந்தது. 7 வருடங்களாக பாடசாலைகளில் கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள தங்களை ஆசிரியர் சேவையில் நிரந்தரமாக்குமாறு வலியுறுத்தி ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் குழு ஒன்று கடந்த 26ஆம் திகதி முதல் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் இந்த சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர். தமது போராட்டத்திற்கு முறையான பதில் கிடைக்காத காரணத்தினால் போராட்ட குழுவின் 4 உறுப்பினர்கள் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். பாடசாலை மாணவர்களிடையே போதைப்பொருள் பரவுவது குறித்து காவல்துறை மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் FU வூட்லர் தெரிவித்துள்ளார். குளிர்பானம், பஞ்சு மிட்டாய், டொஃபி, பிஸ்கட் போன்றவற்றை பயன்படுத்தி பாடசாலைகளில் மாவா மற்றும் பாபுல் போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை கடுமையாக அமுல்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். இது தொடர்பாக முன்னதாக 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி 5 கிராமுக்கு மேல் கொக்கைன், ஐஸ் மற்றும் ஹெரோயின் வைத்திருப்பது மரண தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தங்கள் பகுதியில் இதுபோன்ற சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கைகள் இடம்பெற்றால் காவல்துறைக்கு தகவல் அளிப்பது பொதுமக்களின் பொறுப்பென்றும் காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். டிட்வா பேரிடரால் பாதிக்கப்பட்ட மலையக தமிழ் மக்களின் தற்போதைய அவல நிலை குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரோ பிரான்சை மலையக மீள் கட்டுமானத்திற்கான சிவில் சமூக கூட்டமைவு நேரில் சந்தித்து விளக்கம் அளித்துள்ளது. அரசு அறிவித்துள்ள நிவாரணங்களை பெற்றுக்கொள்வதில் மலையக மக்களுக்கு இழைக்கப்படும் பாரபட்சங்கள் குறித்து ஐநா பிரதிநிதியிடம் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் முறையான வீடமைப்பு மற்றும் காணி கொள்கை இல்லாமை, உட்கட்டமைப்பு சீரமைப்பில் நிலவும் தாமதம் போன்றவற்றால் மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் கல்வி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மீள்கட்டுமான பணிகளின் போது பெண்கள் மற்றும் சிறுவர்கள் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் விசேட கவனம் கோரப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதியுடன் கூடிய காணி மற்றும் தனி வீடுகளை கொண்ட புதிய கிராமங்களை உருவாக்குவதே நிரந்தர தீர்வாகும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கைகளை அரசின் உயர்மட்டத்தினரிடம் கொண்டு செல்வதாக உறுதியளித்த மார்க் ஆண்ட்ரே பிரான்ஸ் கள நிலவரங்களை நேரில் கண்டறிய விரைவில் மலையகத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். கொழும்பு காசல் வீதி மகளிர் வைத்தியசாலையில் சோதனை குழாய் குழந்தை சிகிச்சை சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. சுகாதார அமைச்சு இதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. தனியார் வைத்தியசாலையில் இந்த சேவையை பெற்றுக்கொள்ள 20 லட்சம் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை தம்பதிகள் செலவிட வேண்டும். இத்தொகையை செலவிட முடியாத தம்பதியினருக்கு இந்த சேவை பெருமுதவியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சோதனை குழாய் குழந்தை சிகிச்சை சேவை 3 மாதங்களுக்குள் செயற்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுவதாக காசல் வீதி மகளிர் வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அஜித் குமார தெரிவித்துள்ளார். இந்நடவடிக்கை பொது சுகாதார அமைப்பு மூலம் மேம்பட்ட இனப்பெருக்க சுகாதார சேவைகள் வழங்குவதில் ஒரு குறிப்பிடத்தக்க படியாக அமைந்துள்ளது.
பிரஜாசக்தி தேசிய வறுமை ஒழிப்பு திட்டத்தின் கீழ் 2026 ஆண்டிற்காக 25 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புபுதம திட்டத்தின் கீழ் 23 பில்லியன் கிராமிய மட்டத்திலான வாழ்வாதார திட்டங்களுக்கும் 2 பில்லியன் ரூபாய் தேசிய மட்டத்திலான ஒருங்கிணைப்பு பணிகளுக்கும் பயன்படுத்தப்படும். உணவு பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட 6 பிரதான துறைகளை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.